இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா சீரீஸில் T20 சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் நாளைக்கு ஆரம்பிக்கிறனால பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இதை வந்து பார்ட்டாக சொல்லியிருக்கேன் கைஸ். எப்படின்னா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், அதுக்கப்புறம் ஃபினிஷர் ரோலில் யார் ப்ளே பண்ணுவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலர், ஸ்பின் பவுலர்ஸ் யார் சூஸ் பண்ணுவாங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தனே யார் எடுக்காங்கன்னா டாப் ஆர்டர் பார்ப்போம். டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மற்றும் சுமன் கில் ஓப்பனிங். ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஆடுவார். ஸோ இதுதான் மேக்ஸிமம் டாப் ஆர்டராக இருக்கும். ரீசன் என்னென்னா, கில்லை வந்து 3 ஃபார்மெட் பிளேயர்னால அவர் வந்து ஓப்பனராக. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் கைஸ். ஏற்கனவே அவர் தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா டெஸ்ட் ஃபார்மெட்டில் அவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. T20 ஃபார்மெட்லையும் இப்போ இவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ ஃபார்மெட்லேயும் இவருக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லலாம். ஏன்னா 3 ஃபார்மெட் பிளேயர் கில்லோட இவர் பெட்டராக இருப்பார்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டெஸ்ட்லேயே செம்ம நாக் ஆடி இருக்காரு. ஸோ அதனாலேயே சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் ஸ்கை, இது உங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்சுது. இப்போ வாங்க மிடில் ஆர்டர் பார்ப்போம். மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் மற்றும் சிவன் டூபே தான் மேக்ஸிமம் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸாக இருக்க அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ இவங்கள விட்டால் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா சிவன் டூபேக்கு பதிலாக வேணால் வந்தால் வரலாம். ஏன்னா 2 பேரும் யாராச்சும் ஒருத்திங்க ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது லைனப்ஸை கொலாப்ஸ் பண்ணுவாங்க. இல்லைனா 2 பேரையும் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஸோ ஃபினிஷிங் ரோலில் ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் மற்றும் அக்ஷர் பட்டேல் இருப்பாங்க. ஏன்னா 3 பேரும் பெஸ்ட்டான ஃபினிஷர் தான். ஏன் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லணும்னா, டக்குன்னு குயிக்காக நிறைய விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா இவங்க ஃபினிஷர்ஸ் வந்து டக்குன்னு மிடில் ஆர்டர் ரோல்ஸ் எடுத்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அக்ஷர் பட்டேல்லாம் செம்ம இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருந்தார் வேர்ல்டு கப்பில். ஸோ அவர் மாதிரி இவங்களும் ப்ளே பண்ண அதிக சான்சஸ் இருக்கும். ஏன்னா ரிங்கு கரெக்டாக கேம் எடுத்துகிட்டு போகிற ஃபினிஷராக இருந்தாருன்னா டக்குன்னு 3 விக்கெட்ஸ் குயிக்காக விழுந்துச்சுன்னா இவர் வந்தாருனாலும் சரி மிடில் ஆர்டர்லேருந்து மேட்ச் எடுத்துகிட்டு போகிற பிளேயர் தான். ஸோ அட்டாக்கிங் இன்னிங்ஸும் செம்ம பிளேயர்ஸ் தான் இவங்கெல்லாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பேட்டர்ஸாக இவ்வளோ பார்த்தாச்சு. இதில் மொத்தம் 8 பிளேயர் முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் யார் செலக்டிங்கன்னா பவுலர்ஸில் யார் சூஸ் பண்ணுவாங்க பார்ப்போம். அதுவும் பேஸ் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் மற்றும் முகமது சிராஜ் தான் மஸ்ட்டாக 2 பேர் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரை மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுனால, ஏற்கனவே அக்ஷர் பட்டேல் உள்ள ஒரு ஸ்பின்னர் இருக்கனால இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிராஜ் மற்றும் ஹர்தீப் சிங் 2 பேசர் தான் ட்ரை பண்ணுவாங்க பவுலர்ஸில், பேசர்ஸில். இப்போ ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவி பிஷ்னாய் 2 ஆப்ஷன் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் லெக் ஸ்பின்னால் ரவி பிஷ்னாயை ஒரு 50% சான்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா ஆட வைக்கிறது டவுட்டு தான் சொல்லலாம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் இது ஜிம்பாப்வே சீரீஸில் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் சீரீஸ் வாங்கினார். ஸோ ஆஃப் ஸ்பின் பவுலர் இப்போ இல்லை டீமில். ஸோ இவர் வந்து நல்லா நம்ம இந்த இதுலேருந்து கொண்டு வரலாம், எல்லா ஃபார்மெட்டுக்கும் கொண்டு வரலாம் தான் சொல்லுவேன் அஸ்வின் மாதிரி. ஸோ அடுத்த அஸ்வின் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கிடச்சிட்டே இருந்தால். ரீசன் என்னென்னா ஆஃப் ஸ்பின் அவர் அளவுக்கு போகிறதுக்கு இப்போ வந்து இந்தியாவில் பிளேயர்ஸ் இல்லை. அதனால் வாஷிங்டன் சுந்தரை டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வரது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் ரவி பிஷ்னாய் ட்ரை பண்ணால் தான் பார்ப்பாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சபடி